அதுல கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்ல. வணக்கம், ரிஷி ஃப்ரம் ஜேபி ஜோஹர் பார்ல இருந்து, மலேசியால இருந்து. இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னா 41 பேர் குடும்பங்களுக்கு, ஓகே, கரூர் மாவட்டத்தில் கரூர் நகர் ஏரியால உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆனந்த இரங்கங்கள். ஓகே, டீப்ளஸ் காண்டோலன்ஸ். ஓகே, இது எதிர்பார்க்கல. ஓகே, டு பி வெரி ஆனஸ்ட். சோ ஒரு 3 நாளா பார்த்துட்டு இருக்கிறோம். உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்த கையில் எடுத்து பேப்பர்ஸ், டிவி சேனல், பெரிய பெரிய டிவி நிறுவனம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தமிழனா எனக்கு வலிச்சனாலதான் இந்த வீடியோ பதிவு. சரியான தலைவரை தேடணும்னா அந்த ஒரு ரவுடி ஒரு கலவரத்தை தூண்ட முடியும். ஆனா ஒரு தலைவன் தான் அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பா வைக்க முடியும். டு பி வெரி ஆனஸ்ட், நான் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்ட ஒரு தலைவர்னா உங்க ஊர்ல தான் இருக்காரு, தமிழ்நாடுல. சீமான் சார் கூட்டத்தை பாருங்க. பின் டிராப் சைலண்ட். மாலையிலயும் வெயிலையும் அந்த கூட்டம் சைலண்டா இருக்கும். ரெண்டாவது, கூட்டம் முடிஞ்ச கையோட கிளீனா சுத்தம் பண்ணிட்டு போற கூட்டம். ஓகேங்களா, நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் இல்ல. ஓகேங்களா, மலேசியன். ரெண்டாவது இந்த பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனை நடந்த ஸ்பாட்ல உங்க கண்ணு மணிக்கே விஜய் சார், உங்க கண்ணு மணிக்கே அங்க நிறைய பேர் மயங்கி உழுவுறாங்க, தூக்கிட்டு போறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பாத்துட்டு அப்படி திரும்பிட்டு பாட்டு பாருங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியும் அடிக்கிற வெயில்ல எத்தனை மணிக்கு சொன்னீங்க, எத்தனை மணிக்கு போனீங்கன்னு. முக்கியமா அந்த லேடிஸ் டாய்லெட். ஓகேங்களா, சோ அது அரேஞ்ச் பண்ணல. ரெண்டாவது தண்ணி இல்லைங்க, என்ன குடிக்கிற தண்ணி இல்லைங்க. உங்க தொண்டர்கள் வராங்க, அவங்கள பார்க்க தான் போறீங்க. நீங்க வரணும்னு சொன்னா போதும், எங்கெங்க ஆள் வந்துடும், கூட்டம் பெருகிறோம். இப்ப ரீசன்ட்லி we saw your video, 4 நிமிஷம் வீடியோ ரிலீஸ் பண்ணிருங்க ஆஃப்டர் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு. எனக்கு புரியலங்க அந்த வீடியோல. எனக்கு அது ஃபீல் ஆகும், இன்னும் நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அது ஃபீல் ஆகல. என்னடா அந்த வீடியோல அந்த குடும்பங்களுக்கு, உங்களை நம்பி வந்த மக்களுக்கு, ஓகே, தார்மீக பொறுப்புன்னு சொல்லுவாங்களா, அட்லீஸ்ட் அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதல். நீங்க என்ன சொல்லலாம், மேபி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓகே, டிவிக்கு தொண்டர்கள் அனைவரும் அந்த குடும்பத்துக்கு போயிட்டு கூட இருங்க, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு கட்சி என்ன செய்யும்னா கண்ணீர் அஞ்சலி கூட்டம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இல்ல ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பாங்க, நிப்பாங்கன்னு பார்த்தா உங்க தமிழ்நாட்டு சிஎம் சார் சேலஞ்ச் பண்ணீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க சார் நீங்க. இப்ப உங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் திருப்பியும் மீண்டும் அரசியல் இன்னும் பலமா வருவீங்க. இன்னும் எத்தனை பேர்த்த சாவடிக்க போறீங்க? ஆர்கனைஸ் பண்ணாத கூட்டம் காட்டு மிரண்டையா இருக்கு. உங்க கூட்டத்துக்கு வரவங்க எல்லாரும் எதிர்பார்க்கல. ஓகேங்களா, ஒரு கட்டுக்கோப்பு வேணும்னா மரத்துல ஏறாதீங்க, கரண்ட் கம்பல ஏறாதீங்க, அத கரண்ட் பிடிக்காதீங்க. இதான் புதுசா இருக்கு சார், புதுசா இருக்கு. வெரி ராங் ப்ரோ, டு பி வெரி ஆனஸ்ட், வெரி ராங். அந்த உங்களை நம்பி வர அந்த மக்களுக்கும் சரி, உங்க தொண்டர் படைக்கும் சரி, எடுகேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு அரசியல்ல அந்த விஷயத்தை கத்து கொடுங்க, எடுகேட் பண்ணுங்க அந்த ஃபவுண்டேஷன். சரிங்களா, பிரச்சனை நடந்த கையில எல்லாம் காலி, எல்லாம் காக்கா கூட்டம் மாதிரி பறந்தாச்சு. காக்கா கூட்டம் மாதிரி பறந்தாச்சு. 3 நாள் ஆச்சு. கரூருக்கு திருப்பி போனீங்களா சார்? போனா பிரச்சனை ஆயிரும். நாளைக்கு தமிழ்நாட்டுல உங்களை 2026ல ஒரு சிஎம்மா உட்கார வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அங்க ஒரு பிரச்சனை வெடிக்குது. காணா போயிருவீங்களா? நாட்டை விட்டு வெளியூர் போயிருவீங்களா உங்க டீமோட? கேட்டா நான் இருந்தனா இப்ப சொன்னீங்க ஒரு டைலாக், இருந்தா நிலைமை மோசமாயிரும், மக்களை அப்படியே விட்டுட்டு எல்லா அரசியல் கட்சிக்காரரும் அங்க இறங்குறாங்க. ஏன்னா இட்ஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூ. ஆனா நீங்க போய் 3 நாள் ஆயிடுச்சு, இப்பதான் 3 நாள் கழிச்சு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க. பெருமையா இருக்கு சார், பெருமையா இருக்கு இன்னும். ஓகேங்களா, எனவே இது ஏன் நான் இங்க ஷேர் பண்றேன், எனக்கு வலிக்குது. நானும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், தமிழ் மண்ணில் சாப்பிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு வாய் சோறு ஊட்டி இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். சோ இத பாக்குறவன் எனக்கு உண்மையா வலிக்குது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த கூட்டங்கள் இப்படி போகுது? இல்ல சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்களா? ஓகேங்களா, எந்த தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை சொல்றேன். ஓகேங்களா, உங்க பிரச்சனைக்கு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எந்த தலைவன் நிக்கிறார், தமிழுக்காக நிக்கிறார், தமிழனா நிக்கிறார், தமிழுக்காக நிக்கிறார், இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிறார். ஓட்டுக்கு காசு கொடுக்காம யாரு நிக்கிறார்? அவங்க பக்கம் நில்லுங்க. இப்பயாச்சும் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. என்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. இது என் தனிப்பட்ட ஒரு ஆதங்கம், தனிப்பட்ட ஒரு கருத்து. ஓகேங்களா, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இட்ஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூ, டு பி வெரி ஆனஸ்ட். ஒரு தமிழ் நடிச்சா இன்னொரு தமிழுக்கு வலிக்கும். அங்க 41 பேர் குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க எல்லாம் இறந்திருக்காங்க. இந்த குழந்தைக்கு தெரியுமாங்க? ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கப்புறமாச்சும் தெளிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்.